மக்களே இல்லாத கிராமம், அழிஞ்சி ஒட்டஞ்சி நாசமாய் போய்க்கிற ஒரு கிராமம். அவ் கல்லதி மர்ற அலா கரியத்தின் வகிய காவியத்தின் அலா உருஷிஹா, அந்த அதாவது அந்த அவருடைய அழகு கோலங்கள் எல்லாம் கலைந்து போன ஒரு கிராமத்தின் பக்கத்தால போகக்கூட அவர் நல்ல ஒரு அடியானாகத்தான் இருக்க வேண்டும். ஆனா அல்லாஹ் அவருக்கு ஒரு அற்புதத்தை காட்டுறான். அவர் சொல்றாரு, கால அன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பஅத மௌதிஹா, இது இவ்வளவு அழிஞ்சு போன பிறகு இது எப்படி அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிப்பான்? நம்பிக்கை இல்லாம சொல்லல அவரு, இதை எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்ற ஒரு முறைமையோடு அவர் ஒருத்த கேள்வியை கேட்கிறாரு. உடனடியா அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்டா, ஃபஅமாதஹுல்லாஹு மிஅத ஆமீன், 100 வருஷம் அவர் என்ன செய்யறாரு, மௌத்தாக்கி போறாங்க, மௌத்தாயிடுறாரு. 100 வருஷம் அந்த இடத்துல ஸ்பாட்ல அவர் முடிச்சு அவரோட உயிர் போயிருது. 100 வருஷம் அப்படி வச்ச பின்னால அல்லாஹ் தஆலா சும்ம பஅதஹு, அவர் என்ன செய்யறான், அல்லாஹ் எழுப்புறான். எழுப்பிய பின்னால் அவருக்கு சொல்லுகிறான், ஃபந்துர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யதசன்னா, உங்களோட சாப்பாட்டையும் குடிக்கிற அந்த தண்ணியையும் பாருங்க, ஒன்றுமே என்ன செஞ்சில்ல, மாறி இல்ல. ஒன்றுமே என்னது, அதாவது அந்த பூசணம் பிடிச்சி இதாகி போயிருக்குமே அந்த மாதிரி இல்ல. அப்ப அதை பார்த்தோன்னே மனுஷன் என்ன நினைப்பா, அவருக்கு எத்தனை வருஷம் மௌத்தா என்று தெரியாது. அப்ப நம்ம காலையில படுத்துட்டு பாலை கிளம்பிக்கிறோம் தான் நினைப்பாரு, காலையில படுத்துட்டு பாலை கிளம்பிக்கிறோம் நினைப்பான். அல்ல டக்குனு சில வந்தூர் இலா ஹிமாரிக்க, உங்களோட கழுதையை பாருங்க, அது மடிஞ்சு எலும்பும் தோளாம் பேத்தி முடிச்சு. கழுதை என்னது, ஒரு 100 வருஷம் இருந்தா என்ன செய்யும், சாப்பாடு இல்லாம கழுதை அப்படி போய் என்னது எலும்புகளாகி எலும்பு கூடுகளா அப்படி மாறி இருக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா சாப்பாடு மாறலன்றா, உங்களோட சாப்பாடு என்ன செய்யல, மாறல. அது 100 வருஷம் வரைக்கும் அதே மெத்தட்ல இருக்குது. ஆனா கழுதை என்ன செஞ்சுட்டு அப்படியே பசியில வாடி இறந்து போய் தோள்கள் எல்லாம் அழிந்து சதை போய் எலும்புகள் அப்படியே என்ன மக்கி போயிருப்பதை அல்லாஹ் தஆலா காட்டுறான். காட்டிட்டு சொல்றான், வந்தூர் இலா ஹிமாரிக்க வலினஜஅலக ஆயத்தன் லின்னாஸ், உம்மை நாம் மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்குவதற்காக என்று சொல்கிறான். இதை ஏன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்பதை வருகின்ற காலங்கள் எங்களுக்கு அதை காட்டலாம். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், நஜஅலக ஆயத்தன் லின்னாஸ், அனைத்து மக்களுக்கும் உங்களை ஒரு அத்தாட்சியாக ஆக்குவதற்காக என்று சொல்றான். அப்ப இதுல ஏதோ ஒரு பிற்காலத்தில் எப்படி ஃபிரௌனுடைய உடம்பு கண்டுபிடிக்கப்பட்டதோ, எப்படி குகைவாசிகளுடைய செய்திகள் கண்டுபிடிக்கப்பட்டதோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் பற்றிய செய்திகள் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறதோ, அதுபோன்று இவரிலும் ஒரு அத்தாட்சி வைத்திருக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வந்தூர் இலல் இலாமி, கழுதையோட எலும்புகளை இப்ப பாருங்க, கைஃப நுன்ஷிசுஹா சும்ம நக்ஸுஹா லஹ்மா, எப்படி அந்த எலும்புகளை நாங்க படைக்கிறோம் என்பதையும் அதில் இறைச்சிகளை எப்படி நான் என்னது சேர்க்கிறோம் என்பதையும் நீங்கள் பாருங்கள் என்று அவருடைய கண்ணுக்கு முன்னாலே அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த எலும்புகளை உருவாக்கி அந்த இறைச்சிகள் சேருகின்ற அமைப்பை அல்லாஹ் தஆலா காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா எப்படி அவைகள் உருவாகின்ற அமைப்பை காட்டி ஃபலம்மா தபய்யன லஹு, இந்த மெத்தட் அவர் கண்ணால கண்டவுடனே கால அலமு அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், நான் அறிந்திருக்கிறேன் அல்லாஹ் தஆலா அனைத்து வஸ்துவின் மீதும் சக்தி உள்ளவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சகோதரர்களே, ஆக சில வேளை எங்கட உள்ளம் சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைச்சிருந்தா நம்பிக்கை கூடிக்குமே, நம்ம இப்படி ஒரு இடத்தால போகல அப்படி மௌத்தாகி இப்படி காட்டினாண்டு. 100 வருஷம் அல்லாஹ் தஆலா அவரை இறக்க வைத்தான் என்பதில் எத்தனை சோதனைகள் அவர் அனுபவிச்சாரோ அது தெரியாது, அதை சொல்லல. 100 வருஷம் அவரை மரணிக்க வைத்தார் என்பதில் எவ்வளவு சோதனைகளை அவர் கடந்தார், அதை தாங்குகின்ற சக்தி எங்களுக்கு இருக்குமான்னு தெரியாது. சிலவர் நாங்க நினைக்கிற நபியோட இருந்தா நல்லா இருக்கும் என்று ஒரு சஹாபியை பார்த்து ஒருவர் சொல்லுகிறார், நாங்களாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தா நாங்களும் உங்களை மாதிரி யுத்தம் செஞ்சிருப்போம் என்றார், நாங்களும் உங்களை மாதிரி யுத்தம் செஞ்சிருப்போம் என்று. அப்ப அவர் சஹாபி சொல்றார், அப்படி நீங்க நினைக்க வேண்டாம், நபியோட இருக்கின்ற காலத்தில் எங்கள் ஒவ்வொருவரும் பயத்துல தான் இருப்பாங்க, நாங்க மூமினா முனாஃபிகா, எங்கட தீர்ப்பு உடனடியா நேரடியா இறங்கிருமா, அவ்வளவு ஒரு கஷ்டமான பயமான ஒரு சூழலை நாங்கள் இருந்தோம். ஜிஹாது களத்துல இஸ்லாமா ஈமானா குஃப்ரா என்ற போராட்டத்தில் நாங்கள் இருந்தோம். காபிர் என்ற நேரடியா தெரிய வர அளவுல இருக்குது, ஒரு வசனம் இறங்கிரும் காபிர், அதுக்கு பிறகு அந்த லெவல்ல இருக்கின்ற ஒரு காலம். அதனால் அப்படி ஆசை வைக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அதுபோல இந்த சோதனையில ரிசல்ட் மிக இன்பமாக இருந்தாலும் அந்த சோதனை எவ்வளவு பாரமாக இருந்தது என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, எங்களுக்கு சொல்லவில்லை. ஆக இந்த சூறாவில் எல்லாம் 3 சம்பவங்களை சொல்கிறான். ஒன்று பனு இஸ்ரவேலுடைய காலத்திலே கொல்லப்பட்ட மனிதர் சம்பந்தமாக, இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பித்தல் சம்பந்தமாக சொன்ன விஷயம், அடுத்ததா ஒரு கிராமத்தின் பக்கத்தால் நடந்து போகின்ற ஒரு மனிதர் சொன்ன விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த வசனத்திற்கு முன்னால் நான் இப்ப சொல்லிக்கணும் 260, இப்ப 259 சொன்னேன். 258வது வசனத்துல அல்லாஹ் தஆலா நானும் உயிர்ப்பிக்கிறேன் என்று சொன்ன ஒரு ஆளுடைய சம்பவத்தை சொல்றாரு. நானும் உயிர்ப்பிக்கிறேன். யாரு? அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபீ ரப்பிஹி, இப்ராஹிமோடு தனது ரப்புடைய விஷயத்தில் விவாதம் செய்தவரை நீர் பார்க்கவில்லையா? அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க, அல்லாஹ் அவருக்கு ஆட்சியை கொடுத்திருந்தான். ஆட்சியை கொடுத்ததுனால இப்ராஹிமோட தான் தான் அல்லாஹ் என்ன செய்தார், அவரு வாதித்தார்.
இது கால இப்ராஹிம் ரப்பில்லதி யுஹ்யி வ யுமீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, என்னுடைய ரப்பு தான் உயிர்ப்பிப்பவனும் மரணிக்க செய்கின்றவனும். என்ற ரப்பு தான் உயிர்ப்பிக்கிறான் மரணிக்க செய்கிறான். அல்லாஹ் தஆலா தனி இன்ஷா அல்லாஹ் ஒரு தலைப்பெடுக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி தருகின்ற விவாதம் என்று விவாத முறை ஒன்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தரும், அழகான முறை. இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிக்கிறான் மரணிக்க செய்கிறான். ஒரு அடுத்த தரப்புல விவாதத்துல இருக்கிற உள்ள எவரும் பாத்தில்ல இருக்கக்குள்ள வாய் முந்திரும், தவறுதலா வாய் முந்திரும். அவன் டக்குன்னு சொல்றான், என்ன தெரியுமா, அன உஹி வ யுமீத், நானும் தானே, அல்லாஹ்னு சொல்றீங்க, நானும் என்ன செய்வேன், உயிர்ப்பிப்பேன் மரணிக்க செய்வேன் என்கிறான். நானும் உயிர்ப்பிப்பேன் மரணிக்க செய்வேன் என்கிறான். இதோட நிறுத்தி இருந்தா அவன் சில வேளை விவாதத்துல என்ன செய்யலாம், திறமை வைக்கலாம். அவன் அதை செஞ்சு காட்ட போறான். ஒரு விவாதத்துல ஒரு வாதம் வச்சோடனே நம்ம செஞ்சு காட்ட போனா அதுக்கு பின்னால 4-5 கேள்விக்கு செஞ்சு காட்ட வேண்டி வரும். அதுக்கு பின்னால இன்னொரு 4 கேள்வி வந்தா அதுக்கெல்லாம் செஞ்சு காட்டணும். இதுக்கு மட்டும் செஞ்சு காட்டி சரி வராது. ஒன்று நானா முந்தி நானே ஒரு உரக்க கேட்கிறாரு, 7 மணி நேரம் செஞ்சு காட்டினு சரி, இதெல்லாம் செஞ்சு காட்டுற விஷயம் அல்ல என்று சொன்னா மத்ததுக்கெல்லாம் அதான் பதில். ஒன்றுக்கு நான் பாஞ்சு விழுந்தோட செஞ்சு காட்டிட்டேன்னா அப்ப இதுக்கு செய்யுங்களேன்னா நின்றுவாங்க நீங்க எல்லாம். விளங்கிட்டா? அப்ப அந்த இடத்துல இவர் முந்திடுறாரு. என்னது, பாத்தில இருக்கிறனால அவர் முந்தி சொல்றாரு, நானும் தான் என்று 2 பேரை கூப்பிட்டு அவர் அடிமைகள் 2 பேரும் கூட ஒரு ஆளை வெட்டி போட்டுட்டு ஒரு ஆளை உசுரோடு விட்டுறாரு. பாத்தீங்களா, ஒரு ஆளை மௌத்தாக்கிட்டேன், ஒரு ஆளை உசுரோடு விட்டேன், ஒரு ஆளை உயிர்ப்பித்து விட்டேன், ஒரு ஆளை மௌத்தாக்கி விட்டேன். இப்ப இது வாதம் சரியா? வாதம் பிழை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அது பிழைன்னு விளங்கப்படுத்தல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அது பிழை, அது எப்படியே சரியாகும், நீங்க அது உயிரோடு இல்லவர் தானே உயிரோடு வச்சீங்க என்றால வாதம் செய்யல. இன்னும் பின்னால வேற இடம் தானே, அதை விட்டார். அப்படியே விட்டுட்டு அது சரி. அப்படியேண்டா அல்லாஹ் சூரியன் என்ன செய்யறான், கிழக்கில் இருந்து கொண்டு வரான். இப்ப செஞ்சு காட்டின மாதிரி மேற்கில இருந்து கொண்டு வாங்க சூரியனை. இப்ப நீங்க இதை செஞ்சு காட்டினீங்க தானே, கிழக்கில இருந்து கொண்டு வர மாதிரி மேற்கில இருந்து கொண்டு வந்து காட்டாங்க. இப்ப செஞ்சு காட்டணுமே, அவரா தானே முந்தி செஞ்சு காட்டினது. ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு ஆளை வெட்டிட்டு ஒரு ஆளை உயிரோடு விட்டு அவரா தான். இப்ராஹிம் தான் கேட்கல, எனது இறைவன் உயிர்ப்பிக்கிறான் மரணிக்கிறான்னு சொன்னா நானும் தான் அப்படி செய்யறேன்னு சும்மா இருந்தா பரவாயில்ல. அவர் செஞ்சு காட்டினா பாத்தில்கள் அப்படி சும்மா வரும், தானா பாத்தில் வெளியே வரும். அவர் செய்து காட்டியவுடன் அது பிழை, நீங்க என்ன அப்படி செய்யறது என்றெல்லாம் இப்ராஹிம் வழங்கப்படுத்தல. அப்படி நின்றுட்டு, அப்படியா, எனது இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை கொண்டு வருகிறான், நீங்க மேற்கிலிருந்து கொண்டு வந்து காட்டுங்கன்றாரு. ஃபபுஹிதல்லதி கஃபர், நிராகரித்தவன் திடுக்கிட்டு போனான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பல செய்யணுமே, அப்படி நீங்க கேட்கறதெல்லாம் ஜல்டிக்கலான்னு சொல்லணுமா, நீங்க கேட்கறதெல்லாம் எனக்கு செஞ்சு காட்டிட்டீங்களான்னு சொல்ல இயலாது. அவரா முந்தித்தான் உன்னை செஞ்சு காட்டினாரு. அப்ப அடுத்ததுக்கு அவர் என்ன செய்யணும், செய்து காட்ட வேண்டும். இத சொல்லிட்டு தான் அல்லாஹ் தஆலா நான் எப்படி உயிர்ப்பிக்கிறேன் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். அவன் அப்படி செஞ்சா தானே அல்லாஹ் தஆலா இப்போ ஒத்தனை ஒரு ஆளை வச்சு என்ன செய்யறான், இங்க பாருங்க எப்படி நான் உங்களுக்கு உயிர்ப்பிக்கிறேன், அந்த கழுதைக்குடைய எலும்புகளை பூற்றத்தையும் சதைகள் சேருவதையும் அல்லாஹ் தஆலா செஞ்சு காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா, 4 பறவை எடுங்க, பழக்குங்க, வெட்டுங்க, மலையில வைங்க, அதை உங்கள்ட்ட வார்த்தை நான் காட்டுறேன் என்று அல்லாஹ் தஆலா. அப்ப இதெல்லாம் அல்லாஹ் உயிர்ப்பிக்கிற மெத்தட் அல்லாஹ் தஆலா காட்டுறான். அப்படி சூரத்துல் பக்ராவிலே மர்மை நம்பிக்கை சம்பந்தமாக உயிர்ப்பித்தல், நான் இப்ப சொன்னது மேலோட்டம், நீங்க திருப்பி திருப்பி அட பொருள்களோடு அதை வாசித்தீர்கள் என்றால் நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு விளங்க வரும், நிறைய விஷயங்கள் அதில் என்ன செய்ய வரும், விளங்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சூரா இது சூரத்துல் பக்ரா. நான் உங்களுக்கு இப்ப சொன்னதெல்லாம் சில உள்ளடக்கங்கள், இந்த சூரத்துல் பக்ராவிலே இருக்கக்கூடிய சில உள்ளடக்கங்களை நான் சொல்லி இருக்கிறேன். இவைகள் எல்லாம் நீங்கள் தனித்தனியாக பார்க்கின்ற பொழுது அந்த சூரத்துல் பக்ராவுடைய முக்கியமான அர்த்தங்கள் உங்களுக்கு தெரிய வரும். சகோதரர்களே, இப்படிப்பட்ட சூரத்துல் பக்ராவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு செய்திகளை சொல்லி இருக்கிறான்னு பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஆயத்தானி மின் ஆகிரி சூரத்தில் பக்ரா, சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய கடைசி 2 வசனங்கள், ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலி என்று தொடர்ந்து போகக்கூடிய சூரா. அந்த சூராவை பற்றி இந்த சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய கடைசி 2 சூறாக்கள், மன் கரஅஹுமா ஃபீ லைலத்தின், ஒவ்வொரு இரவுகளிலும் யார் ஓதி வருகிறார்களோ கஃபதாஹு, அவருக்கு என்னது, அன்றைக்கு அதுவே போதுமானது. இந்த ஆமன ரசூல் இது அப்படியே ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா என்று ஒரு நீண்ட ஒரு சூரா, துஆவோடு வரக்கூடிய ஒரு சூரா. சகோதரர்களே, இந்த 2 சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய கடைசி 2 வசனங்களையும் யார் இரவிலே ஓதுகிறார்களோ அன்று அவருக்கு அந்த 2மே போதுமானது. அன்று ஒருவருக்கு அந்த 2மே கஃபதாஹு போதுமானது என்று சொல்றோம். நம்ம போறோம், வேற வேற துஆக்கள் நமக்கு ஓத டைம் இல்ல, இந்த ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி என்று ஆரம்பிச்சு அந்த சூராவை நம்ம ஓதினோம்னு சொன்னா அந்த இரவுக்கு போதுமானது. அந்த இரவுல துஆ ஓதுறது ஒரு விஷயம், போறது
போன உடனே தூக்கம் தான் டாக்கட்டா வச்சுக்கிட்டு படிச்சா சரி வர அது ஓதின அது என்னது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நீங்க ஓத வேண்டிய எந்த உங்களுக்கு ஒன்றைக்கு ஓத இயலாதா அல்லாஹும்ம பிஸ்மிகா மூத்து வகையான்னு படுத்தா நல்லது. இருக்கிற எல்லா துவாவும் இல்லாம போத்திரப்பட நிறைய துவா ஓதனம் ஒன்னே இல்லாம ஆக்கிடப்பட வணங்கிட்டா நிறைய துவா சைத்தான் வந்து அப்படித்தான் வழி எடுக்கிறது. நல்ல அமலே செய்யாதவனை அப்படியே விட்டுறது, அமல் செய்யறவனுக்கு நிறைய கொடுக்கிறது ஒண்ணும் இல்லாம பேத்துரு. அமல் செய்யறவனுக்கு நிறைய கொடுத்தனே ஒண்ணும் இல்லாம பேத்துரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அஃதலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல, அமல்களில் மிகவும் சிறந்தது தொடர்ந்து செய்வது, அது குறைந்திருந்தாலும் தொடர்ந்து செய்வதுதான் மிகச் சிறந்த. அலைக்கும் பிமா துதிகூன், உங்களால் முடிந்த அமல்களை நீங்கள் எடுத்து தொடர்ந்து செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லித்தார வழிமுறைகள். அப்ப இரவுல இந்த ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் துஆவை நாங்கள் கேட்க வேண்டும். அந்த துஆவில கடைசி பாருங்க, ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கபலினா, எங்கள் முன்னோர்களுக்கு சுமத்தியது போன்ற கஷ்டங்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத்த லனா பி, எங்களுக்கு சக்தி இல்லாதவற்றையும் எங்கள் மீது சுமத்தி விடாதே. இந்த ரெண்டை நம்ம கேட்டு வந்தோம்டா மார்க்க ரீதியாக சரி உலகியல் ரீதியாக சரி மிக பாரமானவைகள் எங்கள் சுமத்தப்பட மாட்டாது. எங்கள் மீது சுமத்தப்பட மாட்டாது என்பதை இந்த சூரா எங்களுக்கு சொல்லி தருகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ மஸ்ஊத் அல் பத்ரி என்ற நபி தோழர் அறிவிக்கிறார்கள், புகாரியிலே 4008வது இலக்கம், எவர் ஒரு இரவிலே சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இந்த 2 வசனங்களை ஓதுகிறார்களோ அன்றைய தினம் அவருக்கு அது போதுமானது. அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், 1860வது இலக்கம், லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர, உங்கள் வீடுகளை கபிரிஸ்தானங்களாக நீங்கள் மாற்ற வேண்டாம். உண்மையிலேயே பெண்கள் வீட்டுல தொழுற பழக்கம், தொழுறவங்க இல்லைன்னு வைங்களேன், பெண்கள் வீட்டுல தொழுறா இல்லைன்னு வைங்களேன், அந்த வீடு இன்றைக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அங்க விபச்சாரம் நடக்கும், கோயில் மணி ஓசை கேட்கும், சேர்ச்சுகள்கிட்ட ஓசை கேட்கும். என்னது எல்லாம் டிவி. அதான் சொல்றேன், இவ்வளவு டிவிக்குள்ள நடக்கும் தானே, அதை வீட்டுக்குள்ள வச்சிருந்தா எல்லாம் நடக்கிற மாதிரி தானே. அது வீட்டுக்குள்ள விபச்சாரம் வேணுமா, இந்து கோயில்ட ஓசை வேணுமா, கிறிஸ்தவ ஆலய ஓசைகள் வேணுமா, எல்லாம் கேட்டு பண வேணுமா, எல்லாம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கும். தொழுகை மட்டும் என்ன செய்யாது, இருக்காது. மனைவியும் தொழலைன்னு வைங்க, தொழுகை மட்டும் அந்த வீட்டுல என்ன செய்யாது, இருக்காது. அப்ப ஒரு நிம்மதியான ஒரு ஊடா என்ன செய்யாது, அது இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது மரணித்தவரை அடக்குகின்ற கபிரிஸ்தானங்களாக உங்கள் வீடுகளை நீங்கள் மாற்ற வேண்டாம். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுகளில் இருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுகளில் இருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுனா என்ன? ஒரு நாளும் சூரத்துல் பக்ரா அப்படியே ஓதி முடிக்க ஒரு மணி அர்த்தமா? இல்ல, அப்படி அர்த்தம் இல்ல. சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடு என்றா சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வளமா அந்த வீட்டுல இருக்கணும். விளங்கிட்டா? ஒவ்வொரு நாளும் சூரத்துல் பக்ராவே ஓதிக்கணும் அர்த்தமும் இல்ல. சூரத்துல் பக்ரா இன்றைக்கு ஆரம்பிச்சு இன்றைக்கு ஒரு என்னது ஒரு 5-6 ஐன ஓதிட்டு, நாளைக்கு ஒரு 5-6 ஐன ஓதிட்டு மறுபடி திருப்பி முடிஞ்சோனே மறுபடி ஃபர்ஸ்ட்ல இருந்து சூரத்துல் பக்ராவே ஓட்டணும் இல்ல. அர்த்தம் என்ன தெரியுமா? சூரத்துல் பக்ரா ஒரு வளமையா அந்த ஊர்ல மாறணும். குர்ஆன் ஓதினாலும் சூரத்துல் பக்ரா ஒரு வளமையா நடத்த பிடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை ஓதுறது, அப்புறம் வேற சூரத்து ஓதுறது, மறு 3 நாள் இன்னொரு சூரத்துல் பக்ரா இன்னொரு பக்கத்தை ஓதுறது, வேற சூரத். இப்படி சூரத்துல் பக்ரா இந்த வீட்டுல கூட ஓதப்படுது. உதாரணத்துக்கு சொல்றேன்னா, டிவி ஒரு வீட்டுல டெய்லி போடப்படும், ஆனா இந்த வீட்டுல டெய்லி நாடகம் போடப்படுது ஸ்பெஷலா வழங்குமா இல்லையா? டிவி போடுகிறார்கள் என்பதை விட நாடகம் போடுவாங்களே ஸ்பெஷலா வழங்கும். அது மாதிரி சூரத்துல் பக்ரா வழங்கணும். குர்ஆன் இந்த வீட்டுல ஓதப்படுது, ஆனா பக்ரா ஓதுற மாதிரி இருக்குதே என்று வழங்கணும். அப்படி சொன்னா தான் வழங்கும். அதனால சூரத்தை எப்படி நம்ம டிவி என்னதான் பார்த்துட்டு இருந்தாலும் உங்களோட வீட்டுல கூடுதலா நாடகம் தான் போகுது விளங்குற அளவுக்கு என்ன செய்யும், அந்த டோன் எல்லாம் இருக்கும். அது மாதிரி அந்த ஃபித்னாவை அங்கல விட்டுட்டு இபாதத்துல சூரத்துல் பக்ராவை நம்ம குர்ஆன் இந்த வீட்டுல ஓதப்படுது என்பதை போல ஸ்பெஷலா பக்ரா இந்த வீட்டுல ஓதப்படுதுன்னு வழங்கணும். இதுல கொஞ்சம் சோம்பல் என்ன செய்யறது தெரியுமா? சுதேசோதர சூரத்துல் பக்ரா கெசட்டை கொண்டு போட்டு அவங்க வேற வேலை, அந்த கெசட்டை போட்டுட்டு அவர்கள் வேற வேலை. சூரத்துல் பக்ரா சுதேஷ் ஓட்டிக்கிறார் தானே, அவர் வேற வேலை, அவ்வளவுதான். அவர் எங்க விட்டாரு எங்க முடிச்சாரு உண்மையே தெரியாது. இதுவும் பிள்ளை. சூரத்துல் பக்ரா சுதேஷ் ஓதி பிரயோஜனம் இல்ல. சுதேஷ் அப்படி பக்ரா அவர் ஓதுறாருன்னா நீங்க கேட்டுட்டு தான் பிரயோஜனம். வீட்டுல வச்சுட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. கேட்கறதுக்கு ஒரு விஷயம், பேப்பரையும் கையில வச்சுட்டு கேட்கறது இல்ல. கொஞ்சமே பேப்பரையும் பார்த்துட்டு கிராத் கேட்கிறாரா? விளங்கிட்டா? அந்த அதுவும் பிள்ளை. நீ கிராத் கேட்கிறன்னா அதுல அப்படி இருக்கணும், அதுல இருக்கிற அமைப்புல இருக்கணும். இல்லையா நீ ஓதணும். அதை ஒரு சைட்ல இயங்கிக்கண்டு நீ சூரத்துல் பக்ரா ஒரு நிலைமை வரப்பட. ஏண்டா இந்த ஒரு ஹதீஸை வச்சு அவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்துச்சு. இந்த ஒரு ஹதீஸை வச்சு இப்படியான அத்தனை நடைமுறை நடக்குது.
சூரத்துல் பக்ரா காலையிலயும் போட்டுற கேசட், நைட்லயும் போட்டுறது, நாடகம் போற மாதிரி போறது, போக வேண்டிய எல்லா பித்தனாவும் போறது. ஆனா சூரத்துல் பக்ரா கேசட்ல போ. இந்த அமைப்பு பிழை. சூரத்துல் பக்ரா எங்கட உள்ளத்துக்கு எடுத்து டெய்லி எங்களால முடிஞ்ச அளவுக்குரிய பகுதிகளை நாங்க என்ன செய்யறோம் வீட்டுல போதினால் அந்த வீடுகளை விட்டு ஷைத்தான் வெறுண்டு